ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு முருங்கைக்காய் எப்படி பிரியாணி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து ஆஃபீஸ் லஞ்சுக்குலாம் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒன் பாட் குக்கிங் மாதிரி இருக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் ப்ரான் லவர்ஸாக இருந்தீங்கன்னா அது ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட். ஏன்னா இது வந்து நல்லா ப்ரான் ஸ்மெல் வரும். அண்ட் டேஸ்ட்டும் வந்து முருங்கைக்காய் டேஸ்ட் வந்து ரைஸில் இறங்கி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம வீடியோ போகலாம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்கிறேன். நான் 2 பேருக்கு தான் சமைக்கிறேன். அதனால ஒரு வெங்காயம் லைக் அதோட குவான்டிட்டி சொல்கிறேன். நீங்கள் நிறைய பேருக்கு சமைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். 2 பச்சை மிளகா ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 2 தக்காளி வந்து நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். 4 முருங்கைக்காய் மீடியம் சைஸ் முருங்கைக்காய் வந்து இந்த மாதிரி பீஸ் போட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ட் ஒரு கை புதினா, ஒரு கை கொத்தமல்லி எடுத்துருக்கேன். புதினா வந்து நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் போடணும், லாஸ்ட்டில் தம் போடும்போது போடணும். அதுக்கு ஒரு கை எடுத்துருக்கேன். கொத்தமல்லி வந்து நீங்கள் ஃபஸ்ட் தாளிக்கும் போது போட்டால் போதும். கடாய் நல்லா சூடாயிடுச்சு. ஸோ இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் நார்மல் ஆயில், 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். இதில் வந்து நம்ம பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். 2 ஸ்டார் எடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு, 4 பிரியாணி எடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன். இதில் இப்போ கொஞ்சம் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் எடுத்துருக்கேன். அதையும் ஆட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்துச்சு. நம்ம நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்க ஒரு வெங்காயம் 2 பச்சை மிளகாய் லைட்டாக வந்து பதக்கிடுவோம். ஸோ எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் இஞ்சி புதினாவும் ஆட் பண்ணி வந்து பதக்கிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கழுவுக்கு தக்காளி நல்லா குறைய வைக்கிறதுக்காக 5 மினிட்ஸ் லோ சிம்மில் வைக்கணும். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி பாருங்க, நான் கழுப்பு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுனா நல்லா குறைய வந்துச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறதால லைட்டாக அடிப்பிடிக்கும். அதனால் நீங்கள் நடுவில் எடுத்து கிண்டி விட்டுக்கோங்க. ஸோ பிரியாணியில் வந்து எப்பவுமே நீங்கள் போட்டுக்க வெங்காயம் தக்காளி நல்லா குழந்தாக டேஸ்ட் நல்லா வரும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து நிறைய டைம் இருக்கும். அண்ட் இப்போ வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் வெறும் சில்லி பவுடர் கார மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா, 3 டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா எடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிட்டு யூஸ்வலாக எல்லாம் தயிர் ஊற்றுவாங்க. பட் நான் யூஸ்வலாக எப்பவும் பால் தான் ஊற்றி செய்வேன் பிரியாணி தான். ஸோ ஒரு 1/2 கிளாஸ் வந்து பால் எடுத்துட்டேன். அதையும் அதில் ஊற்றிட்டேன். 3 மினிட்ஸ் கரெக்டாக லோ ஃப்ளேமில் வச்சு க்ளோஸ் பண்ணி குக் பண்ணணும். இப்போ பாருங்கள், நல்லா வந்து இந்த மசாலா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஒரு லைட்டாக ஒரு கிண்டிட்டு நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுட்டு முருங்கைக்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முருங்கைக்காய் வந்து மற்ற வெஜிடபிள்ஸ் விட கொஞ்சம் டைம் எடுக்கும் கொடுக்காங்க. ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா லீடாக க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அப்புறம் வந்து அந்த காரம் அந்த மசாலா எல்லாமே முருங்கைக்காய் இறங்கி இந்த பிரியாணி வந்து லாஸ்ட்டாக அந்த முருங்கைக்காய் ஃப்ளேவரில் வரும். இது முருங்கைக்காய் ரொம்ப பிடிச்சவங்களுக்கு இந்த பிரியாணி ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் லீட் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படி லோ ஃப்ளேமில் விட்டுறேன். முருங்கைக்காய் வந்து ஓரளவுக்கு வதங்கிடுச்சு, லைக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியோட அளவு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் வந்து நார்மல் பொன்னி அரிசி வந்து நம்ம வீட்டில் ரைஸ் செய்கிற அரிசி வந்து 1.5 கிளாஸ் அரிசி நான் ஊற வச்சிருக்கேன். இதை வந்து நான் ஒரு 1/2 hour முன்னாடி ஊற வச்சிட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் 1.5 கிளாஸ்க்கு நான் வந்து 3.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேன். ஏன்னா பாஸ்மதி ரைஸை விட பொன்னி அரிசி வந்து கொஞ்சம் வேகத்துக்கு டைம் ஆகும். என்ன நம்ம ஊற வச்சிருந்தாலும். ஸோ நான் வந்து 3 கிளாஸ் தண்ணி ஊற்ற போயிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் நல்லா தண்ணி கொதிக்க வரைக்கும் விட்டு தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் ஊற வச்சிருக்க அரிசியை ஆட் பண்ணிட்டேன். ரைஸ் ஆட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு வந்து பார்த்துக்கலாம். உப்பு வந்து எப்பவுமே லைட்டாக வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நம்ம பிரியாணி வந்து கடைசியாக நம்ம சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் செக் பண்ணிட்டேன், எனக்கு வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் தண்ணி வந்து கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தம் போடலாம். பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து குக் பண்ணிட்டேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த ரைஸும் இந்த வாட்டர் லெவலும் சேமாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடலாம். அண்ட் ரைஸும் கூட வந்து ஆஃப் குக் ஆயிடுச்சு. பொன்னி அரிசின்றதுனால குக் ஆக டைம் எடுக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வைக்க சொன்னேன் நான். இப்போ இதில் வந்து லைட்டாக இந்த ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் லைட்டாக மேலே ஆட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருந்த புதினாவை மேலே ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தோசை கல்லாம் வந்து தம் போடல, லோ ஃப்ளேம்லேயே ஒரு 15 மினிட்ஸ் எக்ஸாக்டாக 15 மினிட்ஸ் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சு அப்படியே விடுறேன். அது 15 மினிட் க்ளோஸ் பண்ணி அதனால ஒரு வெயிட்டான கலர் வச்சு தம் போட்டுறேன். 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் ஓப்பன் பண்ணி பார்த்தலாம். அதனால் அரிசிலாம் வந்து நல்லா வெந்துருச்சு. ரைஸ் நல்லா வாசனையும் நல்லா இருக்கும். பிரியாணி ஸ்மெல் வருது ஆக்சுவலாக. ஸோ இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு முருங்கைக்காவும் நல்லா குறைய வந்துருச்சு. ஸோ ரைசன்ஸ்லாம் நல்லா இறங்கிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.